சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியோடு. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு அதிதிகளை சிறப்பு அதிதி நிகழ்ச்சியின் மூலமாக அழைத்து வந்து மக்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயங்களை எங்களோடும் பகிர்ந்து கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினத்திலேயும் உங்களுக்காக எங்களது கலையகத்திலிருந்து எங்களோடு நேரடியாக இணைந்திருக்கின்றார் சட்டத்திரணி VS நிரஞ்சன். வணக்கம். வணக்கம், காலை வணக்கம். உங்களுக்கு முறித்தாட் வணக்கம். நிறைய பேருக்கு இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் இலங்கையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டங்கள், அது மட்டுமல்லாமல் இலங்கையில் எந்தெந்த சட்டங்களை எந்தெந்த தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது பொதுமக்களை பொறுத்தவரையுமே மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. அந்த வகையில் இலங்கையை பொறுத்த வரைக்குமே இப்போ சிவில் லோவாக இருக்கட்டும், இல்லைன்னா கிரிமினல் லோவாக இருக்கட்டும், இரண்டுமே பயன்பாட்டில் உள்ளது. இது பற்றிய உங்களுடைய ஒரு சின்ன அறிமுகமாக என்ன இருக்க போகிறது? நீங்கள் நல்லொரு கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றீர்கள். சாதாரணமாக பொதுமக்கள் தங்களுக்கு சட்டம் தெரியாது, அறிந்திருக்கவில்லை என்ற காப்பு வாசகத்தை கோர முடியாது. ஆகவே இந்த சட்டங்கள் அனைத்தும் மக்கள் பிரதிநிதிகளால் பாராளுமன்றத்திலே காலத்துக்கு காலம் உருவாக்கப்படுகின்றன. தாய் சட்டமாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியலமைப்பு 1978ஆம் ஆண்டு தாய் சட்டம் அரசியலமைப்பு காணப்படுகின்றது. அதற்கு பிற்பாடு காலத்துக்கு சட்டங்கள் பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் நீங்கள் கேட்டது போன்று பொதுவாக சிவில் லோ, கிரிமினல் லோ, அதாவது குடியியல் சட்டம், குற்றவியல் சட்டம் என்று நாங்கள் அதை வகைப்படுத்திக் கொள்வோம். குடியியல் வழக்குகளிலே ஆளப்படுகின்ற சட்டங்கள் குடியியல் சட்டங்கள் என்று சொல்லுவோம். சிவில் லோ, அதாவது காணி சம்பந்தமாக இருக்கலாம், திருமண விலக்கு சம்பந்தமாக இருக்கலாம், சொத்து பங்கீடு சம்பந்தமாக இருக்கலாம், கம்பெனிகளின் பொறுப்புடைமைகள் பகிர்ந்தளிப்பு சம்பந்தமாக இருக்கலாம், ஒருவருடைய மரண சாதனம் சம்பந்தமாக இருக்கலாம். அவ்வாறு குற்றவியல் சம்பந்தப்படாமல் சிவில், அதாவது அது எங்களுடைய சிவில் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லுவோம். அதாவது குடியியல் நடபடிமுறை கோவையில் அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன சட்டதானங்கள் அந்த உடைய ஆகும், அது ஆள்படும் என்று சொல்லப்படுகின்றது. அவ்வாறான சட்டங்கள் குடியியல் சட்டங்கள் என்று சொல்லுவோம். அதாவது சிவில் லோ என்று நீங்கள் சொன்ன மாதிரி சிவில் லோக்களை நடைமுறையில் வரும். இவை அனைத்தும் மீறப்படுகின்ற போது, இதனால் பாதிக்கப்படுகின்ற போது அதற்கான நட்டஈடு அல்லது காப்பு, அதனை மீளப்பெறுகின்ற போன்ற பரிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக பாதிக்கப்பட்ட திறம் கட்டாயமாக மாவட்ட நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கும். மாவட்ட நீதிகளில் கேட்கப்படுகின்ற வழக்குகள் அனைத்தும் நீங்கள் சொல்லுகின்றது போல சிவில் வழக்குகள், குடியியல் வழக்குகளாக கொள்ளப்படும். இவை மேல்முறையீடு செய்யும் போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போகும். அடுத்ததாக முக்கியமாக நாங்கள் கிரிமினல் கேசஸ் என்று சொல்லுவோம். இவை கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது குற்றவியல் நடபடிமுறை கோவையில் அது எவ்வாறு கையாளப்படுகிறது என்று சொல்லப்படும். அதற்கான தண்டனைகள் பீனல் கோட், தண்டனை சட்ட கோவையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை நடைமுறையில் உள்ள விடயங்கள், அதாவது குற்றம் ஒன்று புரியப்பட்டு அதனை தடுப்பதற்காக போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அது ஒவ்வொரு நீதி வலயங்களுக்குட்பட்ட போலீசார் அந்த வலயத்தில் மீறப்படுகின்ற குற்றங்களாக இருக்கலாம். களவு குற்றத்திலிருந்து ஆட்கொலை, படுகொலை, கற்பழிப்பு போன்ற குற்றவியல் நடவடிமுறை கோவையில் நிரல்படுத்தப்பட்ட தண்டனை சட்ட கோவையில் சொல்லப்பட்ட தண்டனைகள் மீறப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கும். அதற்கு அமைவாகத்தான் இந்த சிவில் கிரிமினல், அதாவது குற்றவியல் குடியியல் என்றவை பிரிந்து கொள்ளப்படும். ஆனால் இந்த குற்றவியல் நடவடிமுறை கோவையின் கீழ், அதாவது தண்டனை, அதாவது குற்றம் ஒன்று புரியப்பட்டால் நீதவான் நீதிமன்றத்தில், ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கின்ற நீதவான் நீதிமன்றத்தில் ஆரம்பகட்ட வழக்கு விசாரணைகள் நடைபெற்று அவர் குற்றவாளியாக காணப்பட்டால், அந்த சந்தேகத்தின் கைது செய்யப்பட்ட நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவர் குற்றவாளியாக காணப்பட்டால் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். பாரதூரமான குற்றங்கள் என்று சொல்லும்போது அது மேல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும். மேல் நீதிமன்றத்தில் அதில் அரசு சட்டத்தரணிகள், அரசாங்க சட்டத்தரணிகள் சட்டமாதிப திணைக்களத்திலிருந்து அது வழக்கு தொடர் சார்பாக தோன்றி அதற்கான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்று அதற்கான தீர்ப்புகள் வழங்கப்படும். இவையும் மேல்முறையீடு செய்யப்படக்கூடிய தன்மைகள் காணப்படுகின்றன. இவைதான் குற்றவியல் நடவடிமுறை கோவை என்று சொல்லுவோம். இவற்றை கட்டுப்படுத்துவதற்காக போலீசாரின் பங்கு கூடுதலாக இருக்கும். அவர்கள்தான் வழக்கு தொடுநர் தரப்பாக காணப்படுவார்கள். சிவில் வழக்குகளில் பாதிக்கப்பட்ட தரம் சட்டத்தரணி மூலமாக தோன்றுவார்கள். இங்கு போலீசார் அதற்கான வழக்கு தொடர்ந்து சிறப்பாக காணப்படுது. இவ்வாறாகவே தான் நாங்கள் சிவில் லோ, கிரிமினல் லோ என்று பாகுபடுத்தி பார்த்துக்கொள்வோம்.
சரி, வந்து கிரிமினல் லோ சிவில் லோ பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அது நிறைய பேருக்கு இது ஒரு முக்கியமான விளக்கமாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்பிக்கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அடுத்ததாக வந்து இலங்கையை பொறுத்த வரைக்குமே 3 துறைகளில் இந்த சட்டம் வந்து அதிகமாக கையாளப்படுகின்றது. நிறைவேற்றுத் துறையாக இருக்கட்டும், சட்டவாக்கு துறையாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் நீதித்துறையாக இருக்கட்டும். 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்டமானது இப்பொழுது 20வது திருத்தச் சட்டமாக நடைமுறையில் இருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய விளக்கமான கருத்து என்னவாக இருக்கும்? அதாவது நீங்கள் திருத்தச் சட்டம்னு சொல்கிறது எங்களுடைய அரசியலமைப்பில் காலம் அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் வந்து கொண்டு இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அந்த திருத்தச் சட்டம் காணப்படுகின்றது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் எங்களுடைய எங்களுடைய இறமை மக்களுடைய இறமை தான் இந்த 3 துறைகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டவாக்கத்துறையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வது மக்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மக்கள் 5 வருஷத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அவர்களை தெரிவு செய்து 225 பேர் பாராளுமன்றத்தில் சட்டவாக்கல் துறையில் சட்டத்தை உருவாக்குவார்கள். அதே மாதிரி நிர்வாகத்துறையில் ஜனாதிபதியை தெரிவு செய்வார்கள். அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தங்களை பாதுகாப்பது, தங்களோட உரிமை மீறல்களை தடுப்பது, பொதுமக்கள் பாதுகாப்பு, ஜனநாயகத்தை மேம்படுத்துவதற்காக மக்களுக்குள்ள இறமை அரசியலமைப்பில் 3வது அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்டது. மக்கள் தான் இறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் காலம் தங்கண்ட இறமையை பிரயோகித்து இவ்வாறு பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், உள்ளூராட்சி மன்றம், மாகாண சபை தேர்தல்களில் தங்களோட உரிய திறத்தவர்களை பிரதிநிதிகளை தெரிவு செய்து இந்த சட்டவாக்கல் துறை செயற்பாடுகள், நிறைவேற்றுத்துறை, நீதிமன்ற நடவடிக்கைகளை கட்டிக்காத்து செய்து கொண்டு போவார்கள். இது எங்களுடைய அரசியலமைப்பில் 4வது உறுப்புரையில் இந்த தத்துவங்கள் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகின்றது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை மக்களின் அதிகாரம், மக்களின் இறமை. அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்தந்த துறையிற்கு வழங்கியிருக்கின்றனர். அவர்கள் அதனை சட்டமாக்கல் மூலம் அதனை செயற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் இந்த சட்டவாக்கல் துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறையின் செயற்பாடாக காணப்படுகின்றது. நீதித்துறையை தாவிப்பதிலேயும் மேல்நிலை நீதியரசர்கள், துணைநிலை நீதியரசர்கள் என்று நீதிபதிகள் என்று இருப்பார்கள். இவர்களையும் நீதி சேவை ஆணைக்குழு பரிந்துரைத்து ஜனாதிபதியினால் அவர்கள் நியமனம் செய்யப்படுகின்றார்கள். இவ்வாறு தான் இந்த துறைகள் ஒன்றையொன்று கட்டுப்படுத்தாமல் சுதந்திரமாக இயங்கப்பட வேண்டும். செக் அண்ட் பேலன்ஸை நீதித்துறை சுதந்திரத்தில் நிறைவேற்றுத்துறை கட்டுப்படுத்தக்கூடாது. நீதித்துறை செயற்பட வேண்டும் சுயாதீனமாக, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரியன்னு சொல்லுவோம். சுயாதீனமான செயல்படும் போதுதான் சட்ட ஆட்சி நிறைவேறும், ஜனநாயகம் நிலைத்தோங்கும், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசாக செயற்படும், மக்களின் உரிமைகள் மீறப்படாது, அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும், ஜனநாயகம் மிளிரும் என்று சொல்லப்படுகிறபடியால் இந்த 3 துறைகளும் சுயமாக செயற்பட வேண்டும், ஒன்றையொன்று கட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. இலங்கையில் காணப்படுகின்ற அந்த 3 முக்கியமான துறைகளில் இருக்கிற சட்டங்கள் பற்றி கூறியிருந்தீங்க. அது வந்து நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக வந்து நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி, இலங்கையை பொறுத்த வரைக்குமே 3 சட்டங்கள், அதாவது இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற சட்டங்களாக இந்த கண்டி சட்டம் இருக்கிறது, தேச வளமை சட்டம் இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் முஸ்லீம் சட்டம் இருக்கிறது. இது பற்றி ஒரு விழிப்புணர்வான கருத்துக்களை மக்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்ற என்ன வகையான சட்டங்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சில கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இது நல்ல ஒரு கேள்வி உண்டு. இதை நாங்கள் இந்த சட்டங்களை விசேட சட்டங்கள்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் லோ என்ற வகைக்குள்ள தான் இந்த விடயங்கள் வரும். அதை விட ஜென்ரலில் இருக்கும், ஜென்ரல் லோஸில் கொஞ்சம் இருக்குது. ஆகவே நீங்கள் கேட்ட மாதிரி கண்டிய சட்டம், தேச வளமை சட்டம், முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் சட்டம் என்று இருக்குது. இதில் இந்த தேச வளமை சட்டம்ன்றது வட மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய சொத்துரிமை, திருமணம், பின்பு அவர்கள் சக்சஷன், அந்த வலியுரிமை போன்ற விடயங்கள் அனைத்தையும் ஆள்றதுக்காக வேண்டி 1911ஆம் ஆண்டு, 1947ஆம் ஆண்டு இந்த தேசத்தின் வளமைகள், அந்த வழக்காறுகள், அவர்கள் காலத்துக்கு காலம் செய்த வளமைகளை கோவைப்படுத்தப்பட்டு தேச வளமை என்ற ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அவர்களுடைய செயற்பாடுகள், அவர்கள் எவ்வாறு வேலி கோப்பது, வான்பயிர்கள், செய்பயிர்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுதுன்னு சுவாரஸ்யமான சட்டங்கள் அந்த தேச வளமை சட்டத்தில் இருக்கின்றது. அது ஆண் சார்பாக இருக்கின்றது. ஒரு பெண் வேறொருவரை திருமணம் செய்து, வேறொரு சட்டம் ஸ்பெஷல் லோவில் உள்ள ஒருவரை திருமணம் செய்து போனால் அவருக்கு தேச வளமை சட்டம் ஆண்படைத்தாகாது. அதே மாதிரி
தேச வளமையில் உள்ளவர் மலேசியாவில் போயிருந்தாலும் அல்லது சிங்கப்பூரில் இருக்கலாம், எங்கே இருந்தாலும் அவருக்கு தேச வளமை சட்டம் ஆட்புடைத்தாக இருக்கும். அவ்வாறான விசேட விடயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீதனம் இருக்குது, முதுசம் இருக்குது, தேடிய திட்டம் இருக்குது, உரிமையன் இருக்குது, பல சுவாரஸ்யமான விடயங்கள் தேச வளமை எல்லா சட்டங்களையும் அவ்வாறு காணப்படுகின்றன. இது வடமாநிலத்தில் உள்ள நபர்களுக்கு இந்த தேச வளமை சட்டம் ஆட்புடைத்தாகும். அந்த முன்வாங்குரிமை, இந்த சொரியல் காணிகள் போன்ற பதங்கள் அங்கு கூடுதலாக பிரயோகிக்கப்படுறதை காணலாம். இது தேசத்தின் வளமைகள் வழக்காறுகளை தொகுத்து அந்த சட்டங்களை உருவாக்கப்பட்டது தான் தேச வளமை சட்டம். அடுத்ததாக கண்டிய சட்டம் என்பது கண்டிய பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களுக்கு உரித்தான சட்டம். இந்த சட்டத்திலையும் 2 வகை இருக்குது. அந்த திருமணத்தின் போது தீக பின்ன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பெண் சார்பான சட்டம், ஆண் பக்கமான சட்டங்களாக இது காணப்படுகின்றன. இங்கு என்னென்னு சொன்னால் திருமணத்தை குலைப்பதாக இருந்தால் பிரதேச செயலாளரிடம் சென்று இந்த திருமணத்தை குலைத்துக் கொள்வதற்கான வழிவகைகள் திருமணம் கண்டிய சட்டத்தில் இருக்கிறது. இது இடம்சார் சட்டம், கண்டிய மக்களுக்கு அந்த டெரிட்டோரியலுக்கு உட்பட்ட சட்டமாக கண்டிய சட்டம் காணப்படுகின்றது. இதிலும் பல விடயங்கள் சுவாரஸ்யமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இஸ்லாமிய சட்டம் என்று சொல்வோம். முஸ்லீம் சட்டம், இஸ்லாமிய சட்டம் வேறு, அது சமயம் சார்பான சட்டம். முஸ்லீம் சட்டம் இலங்கையில் வாழுகின்ற முஸ்லீம்களுக்கு ஏற்படுத்தான சட்டம். அதிலேயும் சொத்துரிமை, திருமணம், விவாகரத்து போன்ற விடயங்கள் அனைத்தும் தெளிவாக வகையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திருமண விவாகரத்து எவ்வாறு செய்கிறது, மகர் கைக்கூலி போன்ற விடயங்கள், அவர்களுடைய சொத்து, அவர்கள் பிள்ளையை எவ்வாறு ஒருவர் தத்தெடுத்து கொள்வது போன்ற விடயங்களும் சொத்துரிமையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. தலாக் சொல்லி 3 தரம் சொல்லி விவாகரத்து போன்ற விடயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட முக்குவ சட்டம் என்றும் ஒரு சட்டம் ஆரம்ப காலத்தில் இருந்தது. கரையோரத்தில் காணப்படுகின்ற மக்களுக்கு அந்த சட்டம் இருந்தது. பேர்ந்து அது இல்லாமல் வழக்கொழிந்து விட்டது. மட்டக்களப்பு மக்களுக்கும் இந்த திருமணத்தில் சம்பந்தமாக தங்கள் திருமணத்தில் கலப்பு செய்து தாங்கள் 7 கறி சமைத்து உண்ணுறது போன்ற வழக்கங்களும் இருந்து வந்திருக்கின்றது. இவ்வாறாக விசேடமாக அந்தந்த பிரதேசங்களுக்கு உள்ள சட்டங்களை நாங்கள் ஸ்பெஷல் லோ விசேட சட்டங்களுக்கு வகைப்படுத்தி நாங்கள் இலங்கையில் ஆளப்படுகின்றது. இதை விட ஜெனரல் லோ பொதுவான சட்டங்களில் திருமணத்தை நாங்கள் இப்போ இந்த வழக்காற்று சட்டங்கள் ஸ்பெஷல் லோஸ் இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாரும் பொது திருமண கட்டளை சட்டங்களில் தான் திருமணத்தை பதிவு செய்தால் அவர்கள் கட்டாயம் கொமனான இந்த விவாகரத்து சட்டங்களை ஜெனரல் மேரேஜ் ஆர்டினன்ஸுகளை வர வேண்டிய சட்டங்களும் இருக்குது. அவ்வாறு இது இலங்கை பலப்பட்ட மக்களையும் குழுமங்களையும் கொமனான சட்டங்களையும் நீங்கள் கொண்டு வந்து இருக்கின்றபடியால் இவ்வாறான சட்டங்கள் ஏற்படுத்தாக காணப்படுகின்றது மக்களுக்கு. சரி, அதாவது இலங்கையை பொறுத்த வரைக்குமே மக்களுக்கு இவ்வாறான சட்டங்கள் இருக்குது அப்படின்றது தெரியும். ஆனால் எந்தெந்த சட்டம் எந்தெந்த சட்டங்களுக்கு உள்ளே வருகின்றது, அது மட்டும் இல்லாமல் எங்கே பாவிக்கலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னா அது பற்றி ஒரு தெரிதல் இல்லாமல் இருந்தாலுமே இப்போ உங்களுடைய கருத்து அவங்களுக்கு பெரியதொரு விளக்கமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக இப்போ இலங்கையில் அதிகமாக காணப்படுகிறது, அது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே அதிகமான ஒரு முக்கியமான சட்டமாக இந்த காணி சட்டம் காணப்படுகின்றது. இந்த காணி சட்டத்தை பொறுத்த வரைக்குமே காணி சட்டம் எவ்வாறு பயன்படுத்தலாம், காணி சட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி எங்களுக்காக ஒரு சில கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னது போல காணி என்பதற்காக வேண்டிய எத்தனையோ யுத்தங்கள், போராட்டங்கள், வழக்குகளில் மக்கள் அடிபடுறது போன்ற விட்டுக்கொடாமை தன்மை போன்ற பல விடயங்கள் இருக்கின்றது. மற்றது காணி என்றது வேற வேற பெறுமதி கூடியதாகவே வந்து கொண்டிருக்கிறபடியால் அதால் பிரச்சனைகள் நீங்கள் முதல் கேட்ட மாதிரி சிவில் வழக்கு இப்போ இந்த கிரிமினல் வழக்கை மாறுற தன்மைகளும் அந்த காணி பிரச்சனைகளாக இருக்கின்றது. காணி என்று சொல்லும்போது காணி சட்டம் என்று சொல்லும்போது இது அரச காணியாகவும் இருக்குது, தனியார் காணியாகவும் இருக்கின்றது. அரச காணி என்பது கூடுதலாக காணப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் 80% மேலே அரச காணி இருக்கின்றது. தனியார் காணி என்றது தனியாருக்கு சொந்தமானது. அது காணி பதிவகத்தில் பதிவு செய்யப்பட்டு லேண்ட் ரைஸில் பதியப்பட்டு பெரம்பரையாக உரிமை மாற்றம் செய்யக்கூடிய காணி. அதாவது நீங்கள் இன்றைக்கு போயும் நொத்தரசிட்ட கொடுத்து காணி கொண்டூரில் அதற்கான 30 வருஷ வரலாற்றை பார்த்து நீங்கள் உங்களுக்கு நன்கொடையோ அறுதியோ ஈடோ வாடகையோ ஒப்பந்தமோ இதோ செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த அரச காணி தனியார் காணியை பொறுத்தவரை. அரச காணி அவ்வாறு அல்ல. அரச காணி கொஞ்சம் சிக்கலான விஷயம். அரசுக்கு பொறுப்பாக இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம்னா பிரித்தானிய காலத்தில் தனியார் காணி எது அரச காணி என்று வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பல சட்டங்கள் இருக்கின்றன. காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம், காணி கையளிப்பு சட்டம் போன்ற பல சட்டங்கள், காணி கையுதிர்ப்பு சட்டம் போன்ற பல சட்டங்கள் காணி அரச காணி சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது.
இந்த அரச காணியிலையும் 2 வகை இருக்கின்றது. பகிர்ந்தளிக்கக்கூடிய காணி, பகிர்ந்தளிக்க முடியாத காணி என்று இருக்குது. அந்த பகிர்ந்தளிக்கக்கூடிய காணி என்றது ஏற்கனவே எல்லாருக்கும் பகிர்ந்தளிச்சாச்சு. அங்கே இனி கொடுக்கறதுக்கு காணி பெருசாக இல்லை. ஆரம்ப காலத்தில் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் என்று கொடுத்து கொண்டு வந்தது. இப்போ 20 போச்சா அது குறைஞ்சிருக்குது. மக்களின் தேவை கூடுதலாக இருக்கின்றது. அதற்கு வழங்கக்கூடிய காணியின் அளவு குறைவாக இருக்கின்றது. ஆகவே தான் பகிர்ந்தளிக்கக்கூடிய காணிகள் குறைவு. பகிர்ந்தளிக்கப்பட முடியாது என்று சொல்லும்போது வனப்பகுதி, வன ஜீவராசிகள் திணைக்களம், அவர்களுக்கு சொந்தமான காணிகள், அதை விட சில நிறுவனங்களுக்கு சொந்தமான பூவேல திணைக்களத்துக்கு சொந்தமானதாக இருக்கும், நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமாக இருக்கும், ஏரிகள், ஆறுகள், குளங்கள் போன்ற விடயங்கள் வீதி அதிகார சபைக்கு சொந்தமானதாக இருக்கும். அதிலேயும் அவர்களுக்கான ரிசர்வேஷன் லேண்ட் என்று இருக்கும், ஒதுக்கு நிலங்கள் என்று இருக்கும். அந்த நிலத்தையும் எங்களுடைய ஆக்கள் பிடிச்சி போடுவோம். ரைட், அது கண்டு இருக்குது. அந்த லேண்டை என்னத்துக்கு தேவை கண்டு ஒதுக்கி வச்சிருக்கு. சரணாலயத்துக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, நீரேந்து பகுதிகளுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும், குளங்களுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா குளங்களே இல்லாமல் இருக்கும். அந்த இடங்களுக்கு குளங்கள் என்ற பெயர்கள் இருக்கும், குளங்களை தேடி பிடிக்க இல்லாமல் இருக்கும். சில படங்களில் சொன்ன மாதிரி ரைட். அவ்வாறு இல்லாதபடியாக தான் இந்த சமநிலை மாறி நாங்கள் காலநிலை மாற்றங்களும் ஏற்படுகின்றது. அவ்வாறாக பகிர்ந்தளிக்கப்பட முடியாத காணிகள் என்று ஒரு தொகுதி காணிகள் இருக்கின்றன. பகிர்ந்தளிக்கக்கூடிய காணிகளைத்தான் பகிர்ந்தளிக்கக்கூடியதாக இருக்கும். அது மாகாண காணி ஆணையாளர், காணி ஆணையாளர் அல்லது மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை, பிரதேச செயலாளர், முக்கியமாக பிரதேச செயலாளர் அதுக்கான இது செய்து கொண்டிருக்கு, முக்கிய பங்கு வகிக்கின்றார் காணி சம்பந்தமாக. அதோடு காணி சீர்திருத்த ஆணைக்குழு போன்ற பல நிறுவனங்கள் இருக்கின்றன. குறிப்பிட்ட இந்த நிறுவனங்கள் இருக்கின்றன காணி சம்பந்தமாக பகிர்ந்தளிக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக இருக்கின்றதற்காக. இதிலேயும் காணியை பெற்றுக்கொள்வதற்கான பல நடவடிமுறை இருக்குது. இது அரச காணி சம்பந்தமாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்றால் அது சம்பந்தமாக பேசப்படுகின்றது. தற்போதைய ஜனாதிபதியும் பிரதேசங்களுக்கு சென்று காணிகளை கையளித்து கொண்டு வருகின்றார். நான் நினைக்கிறேன் உரிமையை என்று சொன்ன அடிப்படையில் அந்த காணிகள் பகிர்ந்தளிப்பு இப்போது நடந்து பெற்றிருக்கிறது. காணி இல்லாதோருக்கு காணிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் காணலாம். அது அரச காணிகளில் இருந்து தான் அவர்களுக்கு அது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சரி, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் வந்து அரச காணிகள் கிட்டத்தட்ட 80% தனியார் காணிகள் 20% தான் இப்போ காணப்படுகிறது அப்படின்னு. இப்போ பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இது எவ்வாறு அரச காணியா இல்லைன்னா தனியார் காணியா, எதை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு வேறுபாடு, அதாவது அரச காணியையும் தனியார் காணியையும் எவ்வாறு வேறுபடுத்தி பார்க்க முடியும்? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏனென்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அரச காணி என்று சொல்லி தனியார் காணியையும் சில நிறுவனங்கள் கையகப்படுத்துகிற முறைகளை காண்கிறோம். உண்மையை பிரதேச செயலாளருக்கு அது தெரிய வேணும். அதை விட டெனமென்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது. நில அளவை திணைக்களத்தால் எது அரச காணி எது தனியார் காணி என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அது உரிய பிரதேசையாளருக்கு வழங்கப்பட வேண்டும். ஆனால் பிரதேசையாளர்லேயும் சில பேருக்கு இது எந்த காணி எந்த பகுதிக்குள்ளே வருது, இது யாருக்கு சொந்தமானது, அரச காணி என்றது தனியார் காணி என்றதை விட அரச காணியிலேயும் எந்தெந்த திணைக்களத்துக்கு வருது, வன பரிபாலன சபைக்கு வருதா அல்லது ஃபாரஸ்ட்டுக்கு வருதா அல்லது தங்களுக்கு இது ஏற்படுத்தா இருக்குதான்றது தெளிவில்லாமல் இருக்கின்றது. இது எல்லாருக்கும் தெளிவாக கொடுக்கப்படும் போது இந்த பிரச்சனைகள் இருக்காது. பல இடங்களில் பிரச்சனை இருக்குது. வன திணைக்களம் தங்கண்ட இடம்னு சொல்லி அரச காணிகளை கல்லை போட்டுட்டு போகிறது. அவர்கள் அந்த ஜிபிஎஸ்சில் பார்த்து பச்சை கலரில் இருந்தால் தங்கண்ட காணி என்று போடுறதால பல இடங்களில் யுத்தம் முடிவடைந்து போன இடங்கள் அந்த பெரிய ஒரு பிரச்சனையாக அது இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல கேள்வி. அது கட்டாயம் பிரதேசியலாருக்கு தெரியணும். நில அளவை திணைக்களத்திடமிருந்து அதற்கான படத்தை பெற்று அவர்கள் தங்களோட செயலகத்தில் ஒட்டி விடணும். இது அரச காணியா தனியார் காணியா என்று சொல்லி பெற்றுக்கொள்வதற்கு இருக்குது. அதே நேரம் தற்போது தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழும் எந்த பொதுமகனும் உரிய திணைக்களத்துக்கு அதற்கான விண்ணப்பத்தை செய்து அந்த தகவலை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம்தான் அந்த அரச காணி தனியார் காணி என்ற வகையாக இருக்கும். அது மட்டுமில்லை, அந்த காணிகள் தனியார் காணிகள் எங்கள்ட லேண்ட் ரெஜிஸ்ட்ரி என்று சொல்கிறது, அதாவது காணி பதிவகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அரச காணி பதிவு செய்யப்படாது, அதற்கு முற்பதிவு இருக்காது, தோம்பு இருக்காது போன்ற விடயங்கள் இருக்குது. அதில் இருந்து நாங்கள் பிரித்து பார்த்து கொள்ளலாம். அதாவது அரச காணிகள் என்று சொன்னால் சில ஆவணங்கள் இருக்குது. எல்டிஓன்னு பெர்மிட் இருக்கும், அரசாங்கத்தில் வழங்கப்பட்ட உறுதிகள் இருக்கும். அது பிறகு தனியார் காணியாக மாறும். அதாவது பிம்ஸ் ரன் சவிய ரன் பிம ரன் பூமி சுவர்ண பூமி என்ற பல வகை உறுதிகள் இருக்குது. அது
அரச காணியை கிராண்ட்டை அளிப்பாக ஜனாதிபதியால் கையொப்பமிட்டு அவர்களுக்கு வழங்கப்படுறது. அவர்கள் அந்த காணியை தங்கள் சொந்த காணியாக பாவிக்கலாம், அது காணிக்கொந்தோல பதிவு செய்யலாம். அவற்றை பிறகு அதில் சொல்லப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாக இரத்த உரித்தாளர்களுக்கோ அல்லது தனிப்பட்டவர்களுக்கோ மாற்றக்கூடிய உரிமை இருந்ததுன்னு சொன்னால் அதை மாற்றி கொள்ளலாம். ஆனால் எல்டிஓ பெர்மிட்ன்றது வேறு. அதாவது லேண்ட் டெவலப்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே அந்த காணியை அபிவிருத்தி செய்து அதனால் விவசாயங்கள் நாட்டுக்கு உற்பத்திகளை மேற்கொள்கிறதுக்காக வேண்டி தற்காலிகமாக வழங்கப்படுறது. அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு அந்த பெர்மிட்டை அளித்து அதனை மீள வழங்குறதுக்கான அதிகாரம் பிரதேச செயலாளருக்கு காணப்படும். டிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற உரிய பிரதேச செயலாளர் தான் இந்த எல்டிஓ பெர்மிட்டை வழங்கக்கூடியதாக இருக்கும். அந்த காணியை அபிவிருத்தி செய்து அதனை பிரயோகிக்கிறதுக்காக அபிவிருத்தி செய்து அதனை பாவிக்கலாம் ஒழிய மரங்களை வெட்டுவதற்கோ மண்ணை அகழுவதற்கோ அதன் கனிய பொருட்களை எடுத்து செல்வதற்கோ அதனை யாருக்கும் கைமாற்றம் செய்வதற்கோ எந்த விதத்திலேயும் உரிமை இல்லை அவர்களுக்கு. அத்தோடு ஆட்சி உரிமைகளை தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி உரிமை கோரவும் முடியாது அரச காணிகள் சம்பந்தமாக. அடுத்ததாக நாங்கள் சட்டத்தரணி அவர்களிடம் கேட்கிற கேள்வி இப்போ நாங்கள் காணி சட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த அரச காணி ஒன்றை தனியார் தனக்கு சொந்தமாக ஆக்க முடியுமா? அப்படி தனக்கு சொந்தமாக ஆக்கணும் அப்படி என்றால் இதுக்குரிய ப்ரோசஸ், இதுக்குரிய நடவடிக்கைகள் இல்லைன்னா இதற்கான தேவைப்பாடுகள் என்னவாக இருக்கின்றது? இது ஒரு முக்கியமான மக்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று. அரச காணி என்று சொல்லும்போது அதனை நாங்கள் தனியார் தங்களுக்கு சொந்தமாக மாற்றுவதாக இருந்தால் முதலாவது அவர் இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும், 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும், அவருக்கு காணி அற்றவராக இருக்க வேண்டும், மற்றது குடும்ப வருமானம் குறைந்தவராக இருக்க வேண்டும் என்ற பலதரப்பட்ட தேவைப்பாடுகள் இருக்கின்றன. இவற்றை அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டார்களாக இருந்தால் அவர்கள் அதற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து பிரதேச கிராம சேவையாளரிடம் அதற்கான ஒப்புதலை பெற்று பிரதேச செயலாளரிடம் இருக்கின்ற காணி ஆஃபீஸர், அதாவது லேண்ட் ஆஃபீஸர், காணி உத்தியோகத்தரிடம் அதனை கையளிப்பதன் மூலம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது எல்டிஓ பெர்மிட்டை பெறுவதற்காக பிரதேச செயலாளரிடமிருந்து தற்காலிகமான பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அதைவிட சுதந்திரமான பத்திரம் பெறுவதற்கோ அல்லது தங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்வதற்கோ என்று சொல்லும்போது அதற்கான நடைமுறைகள் வேறு. நீங்கள் குத்தகை அடிப்படையில், நீண்டகால குத்தகை அடிப்படையில் காணிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று அதாவது ரெஸ்டாரண்ட், அதாவது இந்த அவர்கள் இருப்பதற்காக அந்த தங்குமிடத்தை பெற்று வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்காக, தொழில் நிமித்தத்திற்காக, வர்த்தக நடவடிக்கைக்காக, விவசாய நடவடிக்கைக்காக குத்தகை அடிப்படையில் காணிகளை பெற்றுக்கொள்ளலாம். மற்றது எல்டிஓ பெர்மிட் மூலமும் நாங்கள் இந்த காணிகளை பெற்று வச்சிருக்கின்றவர்கள் அதனை பூர்த்தி செய்து நாங்கள் நடைமுறையில் இருப்போமா என்று சொன்னால் அதனை அளிப்பாக பெற்றுக்கொள்வதற்கு, அதனை கிராண்டாக பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை செய்யலாம். நாங்கள் இந்த காணிகளை நாங்கள் பராமரித்து உலகாலம் வந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு இந்த காணிகளை தாங்குவோம்னு சொன்னால் அதனில் திருப்திப்பட்டால் அவர்கள் காணி கச்சேரி என்றொரு நடவடி முறையை பின்பற்றுவார்கள். கூட்டம் ஒன்று போட்டு இவர்களுக்கு இந்த காணியை வழங்க முடியுமா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பார்கள். அவ்வாறு வழங்க முடியும் என்று சொன்னால் அதற்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை என்று சொன்னால் முதல்ல ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவார்கள், இவர்களுக்கு காணி வழங்குவதற்காக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம் என்று. அதற்கு எந்தவித ஒப்ஜெக்ஷனும் இல்லை என்று சொன்னால் இறுதி பத்திரம் ஒன்று வரும், இறுதி லிஸ்ட் ஒன்று வரும், இவர்களுக்கு இறுதி பட்டியல் ஒன்று வரும். அந்த பட்டியலை இவர்களுக்கு நாங்கள் காணி வழங்க இருக்கின்றோம்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த பிரதேசத்தில் உள்ள அவர்கள் இருக்கின்ற இடங்களை ஆரம்ப காலத்தில் கொடுத்து கொண்டு வந்தது பிற்பாடு அது சம்பந்தமாக பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதற்கான காணி கச்சேரி லோட் பண்ணுவார்கள், அதனை துண்டாக்கி அதற்கான நம்பரிடப்பட்டு உரிய காணி மாகாண காணி ஆணையரோடாக காணி ஆணையாளருக்கு அனுப்பப்பட்டு அதற்கான கிராண்ட் வழங்குவதற்கான முயற்சிகள் நடைபெறும். அது உடனடியாக செய்கிற விடயமில்லை, பல காலங்கள் பல வருடங்கள் எடுக்கிற தன்மையும் இருக்குது. உரிய முறையில் அதற்கான செயற்பாடுகள் செய்ய முடிவிட்டால் அவர்களுக்கான காணி வழங்கப்படுறதை தன்மை காணப்படுகின்றது. அதே நேரம் நான் உங்களுக்கு சொன்னதானே அதாவது தங்குமிட வசதிகளை பெற்றுக்கொள்வதற்காக பெற்றப்பட்ட நீண்டகால குத்தகைக்கு பெறப்பட்டவர்களும் அந்த காணியை தங்களுக்கு சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள சுதந்திர பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை இருக்குது. அதற்காக சில இடங்களில் அதற்கான தொகையை கட்ட வேண்டி இருக்கும்.
அதற்கான தொகை இவ்வளவு தொகையை நீங்கள் கட்டுவதன் மூலம் அது வழங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதனிட வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்காக, தொழில் முயற்சியை மேம்படுத்துவதற்காக, விவசாய நடவடிக்கையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் காலத்துக்கு காலம் இவ்வாறான பத்திரங்களை, அளிப்புகளை வழங்குவது. இவ்வாறு வழங்கப்படும் போது இந்த எல்டிஓ பெர்மிட்டிலையும் சில நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகளை பின்பற்றித்தான் அவர்கள் காணியை கைமாற்றம் செய்யலாம். எல்டிஓ பெர்மிட்லேருந்து நான் கிராண்டாக மாற்றும் போது கிராண்ட்லேயும் முதலாவது அட்டவணையில் நான் நினைக்கிறேன் சில கண்டிஷன் இருக்குது. நான் முதல் சொன்ன மாதிரி 6 பேச்சு குறைய இந்த காணியை உடைக்க இயலாது, இரத்த உறவு முறைக்குத்தான் நீங்கள் வழங்கணும், இதன் மரங்களை வெட்டக்கூடாது, கனிய வளங்களை அகற்றக்கூடாது, அவ்வாறு அகற்றுவதனால் அரச உத்தியோகத்தருக்கு டிஎஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் போன்ற கண்டிஷன்கள் இருக்கும். சிலது கண்டிஷன் குறைவாக இருக்கும், சிலது கண்டிஷன்கள் கூடுதலாக இருக்கும். அதற்கு பிறகு காணியின் அட்டவணை வழங்கப்பட்டிருக்கும். இந்த மாகாணம், இந்த பிரதேசம், இந்த பிரதேசையாளர், கிராம சேவையாளர், காணியின் பேர், அதின் அளவு எத்தனை ஏக்கர், அரை ஏக்கரா, 20 பேச்சா, அதின் எல்லைகள் போன்ற விடயங்கள் அதில் காணப்படும். அதை விட 3ஆம் யாருக்கு இது கைமாற்றம் செய்யலாம் போன்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இவ்வாறாகத்தான் அந்த எல்டிஓ பெர்மிட் கிராண்டுக்கு வாரதாக இருக்கும். அதிகமாக கிராண்டில் ஆரம்ப காலத்திலிருந்து வந்ததுகள் நீங்கள் கைமாற்றலாம், காணி பதிவகத்தில் கொண்டு பதிவு செய்யலாம், பதிவு செய்து அது சாதாரண நடைமுறைக்கு இருக்கும். சிலதுகளுக்கு அதுக்கான நிபந்தனை அடிப்படையில் வழங்குறதை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இவ்வாறான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கிற ஒரு நபர் தனது காணி பிரதேசயாளரிடம் சென்று காணி பத்திரம் ஒன்றை கேட்கறதுக்கான உரிமை காணப்படுது அவர்களுக்கு. நான் முதல் சொன்ன மாதிரி அவ்வாறான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்து அந்த நடவடிமுறைகளை பின்பற்றி அந்த காணி கச்சேரிக்கு சமூகம் அளித்து அதற்கான முத்திரை கட்டணங்களை போன்றவற்றை கட்டுவதன் மூலம் அவர்களுக்கு ஜனாதிபதியினால் அந்த காணி பத்திரம் வழங்கப்படும். நான் உங்களுக்கு முதல் சொன்ன பூமி பத்திரங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் பொதுமக்களுக்கு சந்தேகமாக இருந்த அரச காணிகளை தனியார் காணிகளாக மாற்றலாமா, எப்படி மாற்றணும் அப்படின்ற சந்தேகங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. ஆனாலுமே வடக்கை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கூறியது போல அதிகளவானோர் அதிகளவானோர் வருமானம் குறைந்த வருமானம் பெறுகின்றார்கள். அப்படி இல்லைன்னா தொழில் சம்பந்தமாக அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் அந்த அரசு காணிகளை தனியார் காணிகளாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனாலுமே வடக்கில் இப்போ வரைக்குமே அதிகளவானோர் இந்த காணி இல்லாமல் இல்லைன்னா வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த அரச காணிகளை தனியார் காணிகளாக பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதுக்கு காரணம் மக்கள் இது பற்றி ஒரு ஒழுங்கான புரிந்துணர்வு இல்லாதாலா, இல்லைன்னா அரசாங்கத்திடமிருந்து இந்த விஷயங்கள் பின்வாங்கப்படுகின்றதா? வடக்கிலே என்று சொல்லும்போது எல்லா இடங்கள்லேயும் இந்த காணி பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. காணியை எடுத்தோன்னே நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி ஏற்கனவே அரச காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு விட்டன. பகிர்ந்தளிக்கக்கூடிய காணிகள் குறைவு. 6 பேச்சுக்குரிய காணிகள் ஒருவருக்கு வழங்க முடியாது. ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே வீடு கட்ட முடியாது. அதற்கான உள்ளூராட்சி மன்றங்கள் அதுக்கான அனுமதியை வழங்காது. அவ்வாறான பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே 6 பேச்சை விட கூடுதலான பகுதி காணிகள் தான் வழங்க வேண்டிய தேவைகள் அரசுக்கு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அதுக்கான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்து வழங்குவதற்கு காலதாமதம் எடுத்தவுடன் வழங்குவதற்கு முடியாது. அவர்கள் முதலாவது சொன்ன மாதிரி அவர்களுக்கு வேறு காணி இருக்கக்கூடாது. நம்ம சொன்ன விடயங்கள் இருக்குது. அவ்வாறு நிறைவேற்றி அதை உரிய கிராம சேவையாளர் அனுமதியை பெற்று காணி அலுவலருக்கு வழங்கி பிரதேசையாளர் அதுக்கு அனுமதி கொடுத்து பிரதேச மாகாண காணியாளருக்கு சென்று காணியாளர் அதுக்கு அனுமதி வழங்க வேண்டிய தேவைகள் இருக்குது. நாங்கள் கிராண்டை பெறும்போது எல்டிஓ பெர்மிட் பெறுவதற்கு குறைந்த பெரும் அளவு திட்டம் இருக்கும்போது பிரதேசையாளர் வழங்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆனால் அதுக்கும் ஒரு வரையறைகள் காணப்படுகின்றன. எடுத்தோன்னு வழங்க முடியாதன்மை காணப்படுகின்றது. அதனை விசாரணை செய்ய வேண்டும். அதற்கு வரும் எதிர்ப்பு தெரியாத நடவடிக்கை காணப்பட வேண்டும். இறுதி தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் தற்போது இப்போ குறிப்பிட்ட காலங்களில் அந்த உரிமை என்ற அடிப்படையில் பலருக்கு காணிகள் வழங்கப்பட்டதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் அது கோரிக்கை விடுக்கப்பட்டவர்களோடு ஒப்பிடும்போது அது சிறுதொகையாகத்தான் காணப்படுகின்றது. அது இலங்கையில் எல்லோரும் அந்த காணியை பெற்றுக்கொள்வதற்கு தெரிவு செய்கின்ற முறைகளும் முறையாக இருக்கின்றது. சில பேர் எங்களுக்கு இலவசமாகத்தான் காணி வேணும் என்று கேட்கும்போது பணம் செலுத்தி காணி பெறுகின்ற நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுவதில்லை. விவசாயம் செய்வதற்கு, வர்த்தகம் செய்வதற்கு, தங்களுடைய தொழில் முயற்சியை மேற்கொள்வதற்கு போன்ற விடயங்களுக்கு அவர்கள் காணியை பெறுற முயற்சிகளை
மேற்கொள்வது இல்லை. மற்றது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் காணி வழங்க முடியாத குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் தான் அதற்கான காணிகளை திணைக்களங்கள் தான் காணிகளை வழங்கக்கூடியதாக இருக்கின்ற நிலப்பாடும் காணப்படுகின்றது. ஆனால் சில மக்களுக்கு இந்த விழிப்புணர்வும் இல்லாத தன்மை காணப்படுகின்றன. கிடக்கிற காணியின் அளவும் குறைவாக காணப்படுகின்றபடியால் அதனை வழங்கப்பட முடியாது. சில நேரம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளவு காடுகள் இருக்குது வழங்கலாமே என்று சொல்லி, அப்படி இல்லை. அது பயந்தளிக்கக்கூடியது என்று சொல்லி ஒரு சொற்பளவு தான் காணப்படுகிறது. ஒதுக்கு நிலங்களாக, காடுகளாக, வனங்களாக, நீர்நிலைந்து நிலையங்களாக, குளங்களாக பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. பறவை இனங்கள், விலங்குகள், எங்களுடைய இயற்கை சமநிலை பேணப்பட வேண்டும் போன்ற விடயங்களுக்காக அது ஒதுக்கப்பட வேண்டியிருக்கும். அவ்வாறு இல்லாமல் அத்துமீறி காடழிப்புகள் இவ்வாறு நடவடிக்கைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் சமநிலையை போடுறது எங்களுடைய மும்மேறி பொழிய வேண்டும், இலங்கை செழிப்போடு வாழணும் என்று சொன்னால் நாங்கள் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய தேவையும் மறுவளத்திலே அரசாங்கத்துக்கு காணப்படுகின்றது. சரி, இவ்வாறான நடவடிக்கைகளை பெற்று ஒரு தனிநபர் வந்து அரச காணியை தனக்கு சொந்தமாக்கி கொண்டாலோ இல்லைண்டா காணியை பெற்றுக்கொண்டாலோ இதை வந்து இன்னொருவருக்கு சில தேவைகளுக்காக இன்னொருவருக்கு கைமாற்ற முடியுமா? அப்படி கைமாற்ற வேண்டும் அப்படின்னா அதற்குரிய நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகுது? அதாவது தனியார் காணியை எவரும் கைமாற்றலாம். ஒருவர் தனியார் காணியை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அவருடைய நொத்தரசு சட்டத்தினரிடம் சென்று அந்த உரிய ஆவணத்தை கையளிப்பதன் மூலம் அவர் காணி பதிவகத்தில் சென்று அதற்கான 30 வருட வரலாறு, அந்த பெடிகிரி என்று சொல்லுவோம், அதாவது அந்த தோம்பு வழியாக அது காணப்படுதா, உரிய நபருக்கு வந்திருக்காண்டு பரிசோதனை செய்து, இன்னும் பல பல தேவைப்பாடுகள் இருக்கின்ற இவற்றை அவர்கள் பரிசோதித்து அதுக்கான விடயங்கள் இருக்கா, ஆறு போய்ச்சிருக்கா, ரோட்டுக்கு போகுதா போன்ற பல விடயங்கள் அதுக்கான டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, அவர்களை செக் பண்ணி அவர் குறிப்பிட்ட நாளுக்குள்ளே அவர் மாற்றிக்கொள்ளலாம். அரச காணியை பொறுத்தவரையில் அது நன்கொடையாயம் கொடுக்கலாம், அறுதியாயம் கொடுக்கலாம், கைமாற்றி கொள்ளலாம். ஆனால் அரச காணியை பொறுத்தவரை அவ்வாறு செய்ய இயலாது. அந்த காணியிலேயும் சிலது ஆரம்ப காலங்களில் கொடுத்தது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வழங்கப்பட்டு கிராண்ட் அளிப்பாக வழங்கப்பட்டு காணிப்பதில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அவர்களும் இதே நடைமுறையில் நொத்தரசு மூலம் அவற்றை மாற்றிக்கொள்ளலாம். நிபந்தனை அடிப்படையில் இருக்கின்ற காணிகள், அரச காணிகள், எல்டிஓ பெர்மிட் உள்ள காணிகளை எவரும் மாற்றிக்கொள்ள முடியாது. அவ்வாறு சில பேர் அவ்வாறு வேண்டிக் கொள்கிறார்கள். எல்டிஓ பெர்மிட் அரச காணியையே தாங்கள் காசை கொடுத்து வேண்டுகிறார்கள். அது நடைமுறையில் சம்பந்தம் இல்லை. அவர்கள் மாற்றுவதற்கு எந்தவித உரிமையோ அருகதையோ அற்றவர்கள். சில நொத்தரசு அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டு ஒரு எக்ரிமெண்ட் ஒன்றை போட்டு அவ்வாறு மாற்றிக்கொள்கிறார்கள். ஆனால் அவ்வாறு மாற்ற இயலாது. மாற்றுறதுக்கு முழு உரிமையும் பிரதேச செயலாளருக்கு தான் இருக்குது. எல்டிஓ பெர்மிட்டை மாற்றுறதுக்கு அல்லது திணைக்களங்களுக்கு இருக்குது. அவ்வாறு மாற்றுவதற்கு எந்தவித உரிமையோ அருகதையோ இல்லை. அவர்கள் சில நேரம் சொல்லலாம், நாங்கள் இத்தனை வருஷம் அதில் ஆட்சியில் இருந்துட்டோம்னு சொல்லி ஆட்சி உரிமை கட்டளை சட்டத்தின் கீழையும் நாங்கள் அதுக்கான உரிமையை பெற்றுக்கொள்ள இல்லாத அரச காணியில். அப்போ அரச காணியில் மாற்றுவது என்று சொன்னால் அவர்கள் தங்களோட காணியை தங்களோட எல்டிஓ பெர்மிட்டையோ அல்லது நிபந்தனையின் கூடிய ஒப்பத்தையோ கொண்டே அவர்கள் சரண்டர் பண்ணணும், அதாவது கொண்டே கையளிக்கணும். கையளித்து நாங்கள் இந்த காணியை இவருக்கு கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் அதனை அவைகள் திருப்திப்பட்டால், அதுக்கும் நாங்கள் தேவைப்பாடுகள் இருக்குது, இவருக்கு வேறு காணி இல்லை, வறுமைகளை இருக்கிறார், அப்படியான தேவைப்பாடுகளை திருப்திப்பட்டால் டிஎஸ் அதுக்கான இதை மாற்றுவதற்கான நடவடிக்கை குறித்தொதுக்கி காணி கச்சேரியோ அதுக்கான அளவை படத்துங்களை கொண்டு போய் அவரை பதிகிறதோ போன்ற விடயங்களை செய்து தான் கொடுக்கணும் மொழிய. ஆனால் அவர் ஏற்கனவே உள்ளவர் அதை கொண்டே காணி பிரதேசங்களிடம் கையளிக்கணும். அதை கையுதிர்த்து தான் மற்றவர்களுக்கு மாற்றி கொடுக்குற முயற்சிகளை செய்யலாம். அதை விடுத்து பிரதேச நொத்தரசிட்ட போய் அதனை மாற்றிக்கொள்கிற நடைமுறை செய்ய இயலாது அரச காணியை பொறுத்தவரையில். சில தவறான வடிவங்களில் சில பேர் காசை கொடுத்து டாக்குமெண்ட்ஸ் எழுதி வச்சு கொண்டு தங்களை காணி வருமென்ட்டு. ஆனால் அவ்வாறான காணி மாற்றப்படாது. இதனால் பாதிக்கப்படுறவர்களும் இருக்குது, இதுக்காக நீதிமன்றங்களில் இப்போவும் அலைகிறவர்களும் இருக்குது கொடுத்த காசை பெறுறதற்காக. சரி, நிறைய பயனுள்ள விஷயங்களை நீங்கள் இப்போ சொல்லியிருந்தீங்க. இதன் மூலம் பொதுமக்களுக்குமே நிறைய பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்குமே பிம்சவிய டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நான் நினைக்கிறேன் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றதால நிறைய பேருக்கு தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. இந்த பிம்சவிய டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது மூலமாக நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஏதாச்சும் பயனுள்ள விஷயமாக சொல்லணும் அப்படின்னா அதிலிருந்து என்ன சொல்கிறீங்க? இது இந்த பிம்சவியன்னு சொல்லி புதிய விஷயம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அது சில பிரதேசங்களுக்கு இப்போ நடைமுறையில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு பிம்சவியோடு காணப்படுமாக இருந்தால் அதில் காணிப்புணக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் குறைவு, அதனை மோசடி செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு, அதனை இலகுவாக வங்கியில் நீங்கள் அதுக்கான வங்கி கடனை பெற்றுக்கொள்ளலாம்.
மற்றது நம்பிக்கையாக அதை வைத்துக்கொள்ளலாம் போன்ற பல விடயங்கள் அந்த பிம்சவியவில் காணப்படுகின்றது. இது அது மட்டுமில்லை, இந்த பிம்சவியவை எல்லா பிரதேசத்தில் இருக்கின்ற காணிப்பதிவகத்திலும் கொப்பி எடுத்துக்கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது. மற்ற இடங்களில் என்று அந்தந்த காணிப்பதிவத்தில் தான் அந்தந்த உறுதியை எடுத்துக்கொள்ளலாம். பிம்சவியை என்று சொல்லும்போது எல்லா இடங்கள்லேயும் அது லிங்க் பண்ணப்பட்டிருக்கிறபடியால் அதற்கான பிரதியை நீங்கள் எங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்படுற விசேட அம்சங்கள் காணப்படுகின்றது. அது மட்டுமில்லை, இது சேட்டலைட்டில் நில அளவை திணைக்களம் அதற்கான நிலவடை படத்தை எடுத்து அந்த காணி கொடுக்கப்பட்ட அந்த சர்டிஃபிகேட்டுகளில் அது பதியப்பட்டிருக்கு. ஆகவே அதுக்கான இனி எல்லை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதனை 2-3 பேருக்கு எழுதுகிற முறைகள் இல்லை. அவ்வாறு எழுத வேண்டாம், நீங்கள் பிரித்து லோட் பண்ணி எழுதணும்னு சொல்லுவேன். அப்போ பங்கு பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள், பார்ட்டிஷன் வழக்குகள் போன்றவை எதிர்காலத்தில் இடம்பெறாது என்ற அடிப்படையில் அதற்கு ஒரு இலக்கம் போடப்பட்டு அது இலங்கையிலே ஒரு இலக்கமாக காணப்படுவதனால் எதிர்வருங்காலத்தில் இந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த பிம்சவியை என்று சொல்லி கொண்டு வரப்பட்டிருக்கு, டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த மோசடிகளையும் எதிர்காலத்தில் தடுக்கலாம் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டு சில பிரதேசங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இனி இந்த காணி எழுதுறது, நொத்தார்ஸ் எழுதுறது அந்த விடயங்கள் இல்லாமல் போய் இந்த பிம்சவியை என்ற டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற விஷயம் வந்து கொண்டிருக்கு. இந்த கருத்திட்டம் வெளிநாடுகளில் உள்ள கருத்திட்டத்தை தான் இங்கே கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டது. மேல் மாகாணத்தில் பல இடங்களில் அந்த பிம்சவிய திட்டம் வந்துட்டது. அதுமாதிரி சில இடங்கள் வடக்கு கிழக்கிலேயும் சில இடங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பெருந்தொகை பணம் தேவை என்றபடியினால் துரிதகதியில் செய்ய இல்லாமல் இருக்கு. ஏனென்று சொன்னால் நிலளவை திணைக்களத்தின் வந்து அதனை அளந்து உரிய முறையில் அதற்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற செயற்பாடுகள் அவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பங்கு பிரச்சனை, வழிவாய்க்கால் பிரச்சனை, போக்குவரவு ரைட் ஆஃப் வே பாத பிரச்சனை, இவ்வாறான பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து அந்த சர்டிஃபிகேட் கொடுப்படுது. ஆகவே அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறார்கள் டைட்டில் கிளியராக இருக்கும் என்ற நம்பிக்கை நம்பப்படுகிறது. அதனால் எதிர்வருங்காலங்களில் இனிவருங்காலங்களில் இந்த பிம்சவிய சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கிறார்களுக்கு இந்த காணி சம்பந்தமான பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் என்ற கருத்திட்டத்தின் கீழே தான் இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சரி, உண்மையிலே வந்து இலங்கையை பொறுத்த வரைக்குமே பொதுமக்களிடையே இவ்வாறான இத்தனை வகையான சட்டங்கள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் எதற்கு எந்த சட்டங்களை பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலுமே வந்து அது பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இப்போ நீங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறீங்க. நிறைய பல விஷயங்களை எங்களோடு இன்றைய தினத்திலேயும் இணைந்து கொண்டு பகிர்ந்து கொண்டார் சட்டத்திரணி VS நிரஞ்சன் அவர்கள். அவருக்கும் சந்தோஷமான நன்றிகளை நாங்களும் ஆதவனின் தமிழே வணக்கம் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கொள்வோம். வணக்கம், நன்றி.